அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். लक़द क़ाल अल्लाह ताला फ़ी मक़्तमिल तंज़ील अली वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை முறையாக தெரிந்து கொண்டு அதன்படி அமல்கள் செய்து நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தர இருக்கக்கூடிய ஒரு மகப்பெரும் கூலியான சுவனத்தையும் சுவனத்தில் அல்லாஹ்வை காணுவதற்கான வாய்ப்பையும் பெறுவதற்கான முயற்சியிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த நல்ல முயற்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய மக்களை இரு கூறுகளாக பிரித்து விடுவான். அதில் காஃபிர்கள் முஸ்லீம்கள் என்று முதலில் இரண்டாக பிரிப்பான். முஸ்லீம்களை எல்லாம் அல்லாஹ்வினுடைய வலப்புறத்திலும் காஃபிர்களை இடப்புறத்திலும் நிறுத்தி விடுவான். அதன் பிறகு முஸ்லீம்களில் போல தொழுதிருப்பார்கள், நோன்பு வைத்திருப்பார்கள், இதர வணக்க வழிபாடு செய்திருப்பார்கள், ஆனால் முனாஃபிக்காக இருந்திருப்பார்கள். அவர்களை அதிலிருந்து பிரித்து விடுவான். முஸ்லீம்களே ரெண்டாக பிரிச்சிருவான். இவ்வாறு பிரித்தவுடன் அல்லாஹ் விசாரணை தொடங்கும் பொழுது மறுமையில் விசாரணை இரண்டாக பிரிப்பான். அந்த விசாரணை இரண்டாக பிரிப்பதில் மனிதன் செய்த தவறுகளையும் ஒரு அடியான் அல்லாஹ்விடம் செய்த தவறுகளையுமாக இரண்டாக பிரித்து விடுவான். அதில் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கைத்தான் அல்லாஹ் முதலில் விசாரிப்பான். அதில் கொலை குற்றத்திற்கான விசாரணை தொடங்கும். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களிடத்தில் விசாரணை தொடங்குவான். அதில் முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். அந்த தொழுகைக்கு யார் சரியாக பதில் உரைக்கின்றார்களோ அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். அப்போ முஸ்லீம் என்ற தகுதி வேண்டும் என்றால் நம்ம முதல்ல எதில் இருக்கணும்? முதல்ல தொழுகையில் இருக்க வேண்டும், தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, சுவனத்தினுடைய திறவுகோலாக தொழுகை இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ தொழுகை என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வந்தவுடன் அவர் இது என்ன மாதம்? சஃபர், கடைசி நாளைக்கு ரஃபீல் அவல் இன்ஷா அல்லாஹ். இதில் தான் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரார். அவர் மேலே ரமலான் நோன்பு கடமையாகுமா? ரமலான் வரும்போது தான் கடமையாகும். ஹஜ்ஜு இப்போ கடமையாகும் அவர் மேலே. ஹஜ்ஜுக்கு அவருக்கு உடல் உறுதியும் உடல் நல்ல முறையில் ஆரோக்கியமும், அதுக்கடுத்து அவருக்கு என்ன செய்யணும்? பண வசதியும் இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால்தான் அவர் மேலே ஹஜ்ஜு கடமையாகும். அதுவும் துல்ஹஜ் மாதம் வரும்பொழுது தான் நிறைவேற்ற முடியும். ஜக்காத் அதுபோல தான். உடல் ஆரோக்கியம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பொருளாதார வசதி பெற்று ஜக்காத்து கொடுப்பதற்கான இடத்திற்கு அவர் வந்துவிட்டால் அவர் மீது ஜக்காத்து கடமை ஆயிரும். ஆனால் உடல் சம்பந்தமோ பொருளாதார சம்பந்தமோ எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதனுக்கு கலிமா சொன்ன உடனே முதல்ல கடமையாவது எது தான்? தொழுகை தான். இதற்கு எந்த மாதம்லாம் கணக்கு கிடையாது, வக்து தான் கணக்கு. இதுக்கு வக்து தான் கணக்கு. இப்போ கலிமா ஒருத்தர் சொல்கிறாருன்னா இன்னும் மஹரிப்போட வக்து என்ன செய்யலை, முடியலை. மஹரிப்பு மேலே கடமையாக இருக்குது. இஷாவோட பாங்கு சொல்லப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் ஆறானா அவர் மேலே எது கடமையாயிரும்? மஹரிப் கடமையாயிரும், இஷா கடமையாயிரும். இஷா தொழணும். அந்த அளவுக்கு தொழுகை என்பது உடனடியாக கடமையாகக்கூடியது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
உங்களுக்கும் அவர்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் தொழுகை தான் அப்படின்னு சொன்னார்கள். இது சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டால் அவர்கள் என்றால் யார், காபீர்களா என்று கேட்கலாம். ஆம், அவர்கள்தான். அப்போ காபீருக்கும் முஸ்லீமுக்கும் பிரித்து காணக்கூடிய முதல் வித்தியாசம் என்னது தான், தொழுகை தான். இன்றைக்கி நாம் எப்படிலாம் ஏமாந்துருக்கிறோம், முஸ்லீம் காபீருக்கு வித்தியாசம் எதெல்லாம் வச்சுருக்கிறோம். பெண்களாக இருந்தால் ஃபர்தா போட்டுக்கலாம், தொழுகையாளி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. தொழுகைனாலே என்னென்னே தெரியாது, ஆனால் ஃபர்தா போட்டுட்டு தான் வெளியில் இறங்குதாங்க. இப்போ அப்படி ஆகிப்போச்சு காலம். அப்போ ஒரு அடையாளமாக வச்சுருக்குறோம். ஒரு சில ஆடைகளை பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாடி வச்சுருக்கிறாங்கன்னு தொலை மாட்டுக்காங்க. 12 மணி வரைக்கும் நடுவோட்டில் என்ன செய்கிறாங்க, பஜார்களில் பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே அசந்து உறங்குறாங்க. காலையில் எந்திக்கிறது 8-9 தான் எந்திக்கிறாங்க. தாடிலாம் இருக்கும், கையில் பெரிய கண்ணுக்குட்டி கட்டி போடுற மாதிரி செயின்லாம் இருக்கும், கழுத்தில் பெரிய மாடு கட்டுற மாதிரி செயின்லாம் இருக்கும். செயின் வந்து விலங்குகளுக்கு போடுற செயினெல்லாம் மனுஷன் போட ஆரம்பிச்சுதான், பெரிய பெரிய செயின். ரசூல்லா போட்டதாங்களா செயின்? இல்லை. பிரசிடென்ட் போட்டுறதாங்களா? இல்லை. ரசூல் சில தங்க மோதிரமாக கொஞ்ச நாள் போட்டுருந்தாங்க. வெள்ளி மோதிரம் 3 நாள் தான் போட்டிருந்தாங்க. வெள்ளி மோதிரம் 3 நாள் போட்டுட்டு கலட்டி ஒரு பெட்டியில் வச்சு அதை முத்திரையாக பயன்படுத்துகிறாங்க. அந்த ரசூல்லாவோட மோதிரத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் முகமது ரசூல்லான்னு இருக்கும் முத்திரை. அதை மையில் முக்கி அப்படி குத்துனாங்கன்னா என்ன வந்துடும், சீலை தான். அதுக்கு தான் முகத்தை பயன்படுத்துகிறாங்க. விரலில் போட்டிருந்தது 3 நாள் தான் வெள்ளி. இன்றைக்கி தொழுகை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், மோதிரம் இல்லாமல் பிரசக்தி இல்லாமல் செயின் இல்லாமல் என்னால் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் மார்க்கத்தை விட்டு தடம்புற விட்டார்கள். இதான் சிலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன புரியலை, தொழுகையினுடைய முக்கியத்துவம் புரியலை. தொழுகையினுடைய முக்கியத்துவத்துக்காக ஒரு வசனம் 4வது அத்தியாயத்தில் 103வது வசனம், அதில் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் சொல்கிறான், இதா கலபுத்தும் சொலாத்த ஃபதுகுருல்லாஹ கியாமோ வஹூது வ அலா ஜுனூபிக்கும். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால் நிற்கும் போதும் உட்காரும் போதும் அல்லது படுக்கும் போதும் அல்லாஹ்வின் நினைவுகள் திக்ர் செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த எல்லாம் முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. தெரியுமா, ஃபஇதா இத்மலத்தும் ஃபஅகீமு ஸலாத்த இன்ன ஸலாத்த கானத் அலல் முக்மினீன கிதாபம் மௌகூதா. நீங்கள் எதிரிகள் குறித்து அச்சம் இருக்குது. இப்போ பிரயாணத்தில் இருக்கிறீங்க, இதெல்லாம் நமக்கு இப்போ பொருந்துமானா பொருந்தாது. எந்த நேரத்தில் இறங்குச்சு தெரியுமா, அந்த வசனம் இறங்கும் பொழுது யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வரல, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களே இஸ்லாத்துக்கு வராத ஒரு காலம். அவங்க ஒரு படையோடு ஒரு மலைக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஒரு மலைக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இந்த வழியை வருவாங்க, அவங்கள தாக்கணும். எப்போ தாக்கலாம், இப்போ அவங்கள அசர்னு ஒரு தொழுகை உண்டு, அதை மனைவி மக்களோட பிரியமாக தொழுவாங்க. யார் சொல்லுதா, இஸ்லாத்துக்கு வராத நேரத்தில் ஹாலித் பின் வலீத் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க தொழுவாங்க. தொழும்போது தாக்கிறணும். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சால் இந்த திட்டம் தெரிஞ்ச முன்னாலேயே அவங்களுக்கு அச்சநிலை தொழுகை ஒன்று வந்து வசனத்தின் போல சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் இருந்த நிலையிலே என்ன செய்யுங்க, இறங்காமல் உங்களுக்கு உயிர் பயம் இருந்ததுன்னா தொழுகை நிறைவேற்றிருங்க. எப்படி நிறைவேற்றுங்க, குதிரையில் போய்கிட்டு இருக்கு, குதிரையில் போய்கிட்டே இருக்க, தொழுகுருங்க, முடிஞ்சு வச்சு தொழுகுக்குன்னு இறங்காதீங்கிறான்ல சொல்லிட்டு தான் அடுத்து சொல்லுதான், எதிரியினுடைய அச்சம் நீங்கி விட்டால் நீங்கள் இறங்கி என்ன செய்ய, மறுபடியும் மீண்டும் உதவி செய்து சரியான முறையில் தொழுதுக்கிறங்க. நீங்கள் அந்த அச்ச நிலையில் ஏன் தெரியுமா தொழணும், அந்த நேரத்தில் தொழுவது கடமையாக இருக்கனால நீங்கள் எப்படி தொழுதாலும் பரவாயில்ல, எல்லாம் ஏற்றுக்குவான். எதில் நீங்கள் இருந்து தொழுதுங்க, வாகனத்தில் இருந்துக்கிட்டே தொழுவுங்க. ஆனால் அந்த எதிரினுடைய இடத்தை தாண்டி விட்டால் உங்களை அச்சம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், மீண்டும் அந்த தொழுகையை எடுத்து தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொழுகை முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம எந்த எதிரியோட அச்சத்தில் இல்லை. பள்ளிவாசல் மூக்கு கட்டி போட்டாச்சு, தொழுகைக்கு தான் என்ன செய்யணும், பிரியாணியும் 100 ரூபாயும் கொடுத்து லாரியில் ஆள் கூட்டு வரணும், அரசியல் கட்சி மாதிரி. பள்ளிகளில் தொழுதுக்கு ஆள் இல்லை, பள்ளி கட்டிக்கிட்டே போகிறாங்க, எதுக்கு கட்டுறாங்கன்னு தெரியல. அதே வந்து ஒரு தவறான விஷயம். இருக்க பள்ளிகளில் மக்களை ஒன்றிணைச்சு தொழுகின் பக்கம் அழைப்பை விட்டு அடிச்சுறாங்க. உங்கள் ஏரியாவுக்கு ஒரு பள்ளியில் எங்கள் ஏரியாவுக்கு ஒரு பள்ளி, உங்கள் பள்ளியில் கிட்டத்தட்ட எல்லோரும் நிறைஞ்சி தொழுதா 400 பேர் தொழலாம். ஆனால் ஃபஜ்ர் சபையில் எத்தனை இருப்பாங்க, 4 நாள் 8 பேர் இருப்பாங்க. ஆனால் 2 பேர் சம்பளத்துக்காக அந்த பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள், யார், இமாமும் மோத்தினும். அந்த 2 பேரையும் தூக்கிட்டா 6 பேர் இருப்பாங்க. தொழுது முடிவு சலாம் கொடுக்குற நேரத்தில் ஒரு 10 பேர் அப்போ தான் வந்து தனியாக தொழுகிட்ட போய், இது எல்லா பள்ளியிலையும் இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. மோசமான சூழ்நிலை. அப்போ என்ன இந்த சமுதாயத்துக்கு தெரியல அப்படின்னா, தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரியல. அப்போ தொழுகை முக்கியத்துவம் என்ன, ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருக்கும் பொழுது அவங்க என்ன எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு மறைவான இடத்துல தான் என்ன செய்வாங்க, தொழுகை நடத்துனாங்க. அந்த தொழுகை பூர்வம் எப்படி இருக்குன்னு சொன்னால்,
மெஹ்ராஜ் இரவு நடக்கல, மெஹ்ராஜ் பயணம் அதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லா முஸ்லீமும் தொழுதாங்க. எப்படி தொழுதாங்கன்னு சொன்னால், உள்ளூரில் இருந்தாலும் 2 ரக்காத் தான் தொழுவாங்க, வெளியூருக்கு போனாலும் 2 ரக்காத் தான் தொழுவாங்க. அந்த தொழுகைக்கு எந்த பேரும் கிடையாது, தொழணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் மெஹ்ராஜ் இரவுக்கு போயிட்டு வந்து 50 வக்து வரைக்கும் அதை குறைச்சி 5 ஆக்குனாங்களா. வந்ததுக்கப்புறம் தான் அந்த 5 வக்து ஃபிக்ஸட் ஆச்சு. ஃபஜரு, லொகரு, அசரு, மக்ரிப், இஷான் வந்துச்சு. அப்போ அதில் என்ன பண்ணாங்க, இந்த 3 தொழுகை 4 ரக்காயத்தாகவும் 2 தொழுகை என்ன செஞ்சாங்க, 2 ரக்காயத்தாக மாற்றினாங்க. ஃபஜரு 2 ரக்காயத்து, மக்ரிப் 3 ரக்காயத்து, அசரு, லொகரு, இஷா 4. அப்போ 2, 3, 4 3 நிலைக்கு மாற்றப்பட்டுச்சு. அதுலேயுமே வெளியூருக்கு போனாங்கன்னு சொன்னால் 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தை தொழுதுக்கிடலாம். நீங்கள் உள்ளூரில் இருந்தீங்கன்னா 4 ரக்காயத்தை தொழணும் என்ற சட்டம் வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி 2 ரக்காயத்து நம்ம நினைக்கும் போது தொழுதுக்கிட்டு அப்படியே என்ன செஞ்சு போயிடணும். அப்போ தான் ஒழிஞ்சு தொழுதாங்க சஹாபாக்கள். என்ன செஞ்சாங்க, எங்கேயாவது ஒரு பழைய வீட்டுக்கு பின்னால் ஆட்கள் அந்த பக்கம் ரோடு இருக்கும், இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு பின்னால் ஒழிஞ்சுன்னு தொழுவாங்க. ஏன் அவங்க இடத்துல தொழ முடியலன்னா, வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் யாரும் கிடையாது, முஸ்லீம் கிடையாது. அவங்க பார்த்து வழியில் சொல்லிடுறாங்கன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் அல்லது தன்னுடைய எஜமானனுக்கு தெரியாமல் அடிமையாக இருக்கக்கூடியவங்க ஒழிஞ்சு தொழுதாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தொழுகையினுடைய நிலை சரிவாக்கப்பட்டு அவங்க வெளியில் வந்து தொழ ஆரம்பித்தாங்க. அப்படி ஒழிஞ்சு தொழுகும் பொழுது காப்பீர்கள் அபிஜைகளோட ஆட்களை என்ன செய்கிற ஒரு சிலர் பிடிச்சிட்டு, நீ என்ன தொழுகிற முஸ்லீம் ஆகிட்டேன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, முஸ்லீம் ஆகிட்டியா தொழுகிற? அவன் காப்பீருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு, முஸ்லீமாக இருந்தால் தொழணும்னு நமக்கு தெரியலை. என்ன ஒரு பெரிய சாபக்கேடு. யாருக்கு தெரிஞ்சிருக்கு, அபூஜஹல் வஹராவுக்கு தெரிஞ்சிருக்கு. முஸ்லீம்னா தொழுவாங்க, தொழுதா அவங்க யார், முஸ்லீமு. அப்படி யாருக்கு தெரிஞ்சிருக்கு, அபூஜஹல் வஹராவுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம சமுதாயத்துக்கு அரசியல தெரியல. நீங்கள் நல்லா மிகப்பெரிய நமக்கு சோதனை நல்லா விளக்கிடுங்க. நியாயமாக ஒரு தொழுகைக்கு எவ்வளோ மக்கள் வரணும் அப்படின்னு சொன்னால், பெருநாள் தொழுகைக்கு எவ்வளோ கூடுதோம் அவ்வளோ மக்களும் ஒரு பக்துக்கு வரணும். பெருநாள் தொழுகையை விட 10ல் 1 பாகம் தான் எங்கே வருவாங்க, ஜும்மாவுக்கு வருவாங்க. அதில் 20லேருந்து 25 பாகம் தான் என்ன செய்கிறாங்க, மற்ற பக்துக்கு வராங்க. குறிப்பாக பஜருக்கு மக்கள் என்ன செய்கிறதில்ல, வரவே இல்லை. அப்போ தொழுகை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவாங்க, யார் ஒருவர் ஃபஜர் தொழுகை அந்த பக்தியில் ஜமாத்தோடு தொழுது விட்டார், இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு ஜமாத்து இல்லைன்னு என்ன செஞ்சிடணும், பக்தை பிடிச்சிக்கணும், வீட்டில் தொழுது விட்டார். அவர் அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார். அருமையான செய்தி. இப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடச்சிருச்சுன்னா வேறு ஏதாவது வேணுமா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு சாதாரணமாக எல்லோரும் கிடச்சிருமா? அப்போ ஈஸியாக அல்லாஹ்வோட பாதுகாப்புக்குள்ள நுழைஞ்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், சுபு தொழுகையை அந்த பக்தியில் அந்த நேரத்தில் தொழுகை முடிச்சிடும். ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு போகணும். அப்போ தான் சொன்னாங்க, உங்களில் யார் வீட்டில் ஒது செய்து விட்டு பள்ளிக்கு ஒதுவுடனே வந்து தொழுகின்றார்களோ, 2 ஹதீஸு 2 செய்தி சொல்லுது. ஒன்று, ஒரு 8க்கு நன்மன் சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஹதீஸ். வீட்டிலே ஒது செய்து விட்டு பள்ளி தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒதுவிலே நடந்து வந்து பள்ளியை யார் அடைகிறாரோ அவர் உம்ரா செய்ததற்கான கூலியை பெறுகிறார். இப்போ இந்த ஹதீஸை முதல்ல கேள்விப்பட்ட உடனே உண்மையான செய்தியாக இருக்குமா அப்படின்னு சின்ன சந்தேகம் வந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணேன்னு சொன்னால், நம்மளுடைய உறவுக்காரங்க என்ன செய்கிறாங்க, மதீனா யூனிவர்சிட்டியில் ஹதீஸு மற்றும் குர்ஆன்களை ஆய்வு செய்யக்கூடிய படிப்பில் தான் அவங்க மெயினாக படித்து முதுகலை பட்டம் பிஜி படித்து முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஹதீஸை உடனே அனுப்பி இது சரியா இல்லையா தரம்னுட்டா உடனே வந்துடும். எனக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் மறுபடியும் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு செய்தியை போட்டு விட்ருவாங்க. அப்போ சொன்னால் இது சரியான ஹதீஸு. ஒரு செய்தி விட்டு போய் பள்ளிக்கு போனால் என்ன நன்மை, உம்ரா செய்த உம்ரா தான் ஆவுகள்லேயே உம்ராக்குரிய கூலி கிடச்சிருது. எங்கே இருந்துக்கிட்டு, நம்ம தெருவில் இருந்துக்கிட்டே. இப்போ இது அல்லாஹ் வந்து என்ன செய்வான்னா, தொழுகையாளிக்கு நிறைய சலுகைகள் மூலமாக என்ன செய்கிறான், நன்மையை அள்ளி 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 கொடுப்பான். இப்போ இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் தெரியலை. நீ நம்ம ஒரு 10 இப்போ ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு 10,000 ரூபா சம்பளம், இன்னொரு கடையில் 12,000 கூப்பிடுவோம். நினச்சிவார் அந்த மாதம் முடிச்சு அங்கே போயிடுவார். ஏன் 2,000 ரூபா கூட கிடைக்கும். அப்போ அந்த பணத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாதத்துலேயே ஒரு சின்ன ஆஸ்பத்திரிக்கு போனால் 4,000 ரூபா போயிடும். அவன் பணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கலன்னு சொன்னால், நன்மைக்கு கொடுக்கலாம். அப்போ இந்த சமுதாயம் கல்வியால் கட்டமைக்கப்படலை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சமுதாயம் கல்வியால் கட்டமைக்கப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலமும் அவங்க மக்காவில் இருக்கும்போது மறைமுகமாகவும் கொஞ்சம் நாள் போனோன்னு வெளிப்படையாகவும், மதீனாவுக்கு வந்தப்புறம் 10 வருடமும் அவங்க என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாங்க.
ஜும்மா தொழுகை எங்கே கடமையாச்சு? மக்காவிலே மதீனாவிலையா? மதீனாவுக்கு வந்த முதல் வெள்ளிக்கிழமை. மதீனாவுக்கு எப்போ வந்து சேர்றாங்க? திங்கக்கிழமை. மதீனாவுக்கு வந்து என்ன செய்கிறாங்க? திங்கக்கிழமை சேர்றாங்க. திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமைக்குள்ளே மஸ்ஜிதுல் கூபா கட்டுறாங்க. மதீனாவுக்கு போனால் தெரியும், மஸ்ஜிதுல் கூபான்னு இருக்கு. அதான் முதல் கட்டப்பட்ட பள்ளி. அதுக்கப்புறம் செய்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை அங்கேருந்து அல்லாவோட கட்டளை வந்தோடனே ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்தாங்க. இந்த ஒட்டகத்துக்கு அல்லா சொல்லியிருக்காங்க நான் எங்கே போகணும்னு சொல்லி அதுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. மக்கள் எல்லாம் பின்னாலே போகிறாங்க. அந்த நாள் வந்து எதுவாக இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை. போய்கிட்டு கடத்திலேயே வகி வருது, நீங்கள் வக்து வந்துருச்சு, நீங்கள் வெள்ளிக்கிழமை சும்மா தொழுங்க அப்படின்னு ரோட்டிலேயே ஒதுச்சி செய்து விட்டு அல்லாவோட தொழுங்க. பின்னால் ஒரு 100 பேருக்கு அதிகமான மக்கள், அவ்வளோதான் 100 பேர், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். என்ன செய்கிறாங்க? அல்லாவோட தோரோட ரோட்டிலேயே தொழுதாங்க, பள்ளி இல்லை. அதுக்கப்புறம் தான் பள்ளி கட்டக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யுது? ஒட்டகமாக இறங்குது. ஒட்டகமாக இறங்கி அங்கே பள்ளி கட்டப்படுது. அது அனாதையோட இடம். அந்த இடம் யாரோட இடம்? 2 சகோதரர்கள், அனாதை சகோதரர் இடம். அவங்கள கூப்பிட்டு அல்லாவோட தூதர் கிராயம் கொடுத்து வாங்கி அந்த இடத்துல ஒரு சில அடக்கமில்லாச்சு அதெல்லாம் தோண்டி எடுத்து அப்புறப்படுத்தி பள்ளியாக மாற்றி விட்டார்கள். அப்போ முதல்ல ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்னது தான்? பள்ளி அமைத்தல். 2வது செஞ்ச வேலை என்னது தான்? பள்ளி. மருத வழியிலே செஞ்ச வேலை என்னது தான்? முதல் வெள்ளிக்கிழமை சும்மா. அப்புறம் மதீனாவுக்கு வந்தது 10 வருடத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை கூட என்ன ஆகல? ஜும்மா இல்லாத நாள் இல்லை. அப்போ அல்லாஹ் அந்த ஜும்மா தொழுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறான். அப்போ ஜும்மா தொழுகை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் எல்லா பள்ளியிலையும் சொல்லப்படும். ஆண்களுக்கு நீங்கள் பள்ளிக்கு போகிறவங்களா இருந்தால் கேட்பீங்க, இல்லைன்னா வீட்டில் இருப்பீங்க தொழலை அப்படின்னா நோர் தொழக்கூடியவங்களாக இருப்பீங்க. என்ன அதில் முதல் வக்தில் யார் ஜும்மாவுடைய பள்ளியில் வக்துக்கு அந்த நேரத்தில் வாராங்களோ, பள்ளிக்குள் நுழைதாங்களோ அவர்களுக்கு ஒரு குர்பானி, எது ஒட்டகம் குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்கும். ஒட்டகம் அப்படின்னு சொன்னால் அமௌண்ட் எனக்கு எவ்வளோ வரும்? 30-35,000 ரூபா. ஆட்டை விட அதிகமான விலை, அதை விட தாண்டிலாம் இருக்குது. அப்போ ஒரு ஒட்டகத்தை வாங்கி அவ்வளோ காசை கொடுத்து வாங்கி அல்லாஹ்வுக்காக நியத்தோடு நம்ம அறுத்தோம்னா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை சாதாரணமாக ஒரு மாதத்தில் இந்த மாதத்துல 5 ஜும்மா, இந்த மாதத்தில் 5 குர்பானி கிடச்சிரும். இந்த மாதத்தில் வச்சு 4 இன்றைக்கி முடிஞ்சிருக்கு, நேற்று முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு சனிக்கிழமை, அடுத்த வாரம் 5. அப்போ 4 அல்லது 5 ஜும்மா ஒரு மாதத்தில் வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதராக சரியாக பண்ணார்னா 5 தடவை குர்பானி கொடுத்ததுக்கான நன்மை அடைஞ்சிருவார். அதோட கொஞ்சம் லேட்டாக வராங்க, மாடு பிடிச்சி கொடுத்த ஒரு நன்மை அடைகிறாங்க. அதை விட லேட்டாக வந்து என்னது? ஆடு. இந்த இதை தவிர ஏதாவது குர்பானி இருக்கா? இல்லை. ஆடு, மாடு, ஒட்டகம், இவ்வளோ தான். ஆனால் அல்லாஹ்வோட தூதர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஜும்மாவுக்கு மட்டும் இன்னொரு சலுகை அறிவிச்சாங்க. அப்போ இதையும் தாண்டி வரீங்களா? ஒரு கோழியை பிடிச்சி அறுத்த நன்மை கிடையாது, அதையும் தாண்டிட்டீங்களா? ஒரு முட்டைக்கான கூலியாக கிடைக்கும். உங்களுக்கு கூலி இல்லாமல் இல்லை, வந்துருங்க. நாங்கள் இப்போ அல்லாஹ்வோட தூதர் எல்லோரும் அப்படி வந்து உணர்ச்சி ஊட்டுறதுக்கு சொல்லியிருப்பாங்களா? பொய் சொல்லியிருப்பாங்களா? உண்மையை சொல்லியிருப்பாங்களா? அல்லாஹ்வோட தூதர் சொன்னது என்னது? அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. அல்லாஹ் தெளிவாக சொல்ல, இந்த நபி சொந்தமாக இந்த கருத்தையும் சொல்ல மாட்டார். ஏன் நன்மை யார் தருவா? ரசூலுல்லாஹ் தருவாங்க. நமக்கு யார் தருவா? அல்லாஹ் தருவான். அப்போ அல்லாஹ் அனுமதியெல்லாம் அறிவிப்பாங்களா? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக செய்தி சொல்லப்பட்டு அல்லாஹ் வந்து அறிவிக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இன்னொரு செய்தி இருக்குது. என்ன தெரியுமா? அதில் நீங்கள் கடைசி பக்தியும் தாண்டி இமாம் மெம்பரில் ஏறி சலாம் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டால் பாங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி அமர்ந்து விட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடியவங்க பெயர் ஜும்மாவினுடைய பட்டியலில் இடம்பெறாது. அப்போ ஜும்மாவுடைய பட்டியலில் அது என்னதுன்னு இருக்கு இல்லையா ஒரு கேள்வி? என்ன அப்படின்னா எல்லா பள்ளிவாசலும் வாசல் நினைச்சுவாங்க, வானவர்கள் நின்று யாரெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லி இன்னாரோட மகன் இன்னார் அவர் வந்த டயம், தகப்பனார் பேர் அவர் பேர் வந்த டயம். இன்றைக்கி பெரிய பெரிய ஆஃபீஸரில் தான் செய்யுது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அந்த டயத்துக்கு பிரிண்ட் ஆகும். அப்போவுமே அல்லாவோட தூரம் செஞ்சுறாங்க. இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோக்ராம், அவங்க வந்துருச்சு, பயோமெட்ரிக் இது அப்போவுமே வந்துருச்சு. வந்த நேரம் டயம் வந்து அதுக்கு உண்டான கூலியை அல்லாஹ் நிர்ணயிப்பான்னு சொல்லி பஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே மெம்பரில் ஏறுவார். யார் ஏறுவா? இமாம் ஏறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து உட்காந்துருவார். முஅத்தின் வாங்க சொல்லுவார். வாசல் நிற்கிறவங்க கையில் இருக்க ஏட்டை சுருட்டி வச்சுக்கிட்டு அவங்க உழந்து கூட்டமாக அமர்ந்துடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வரவங்க என்ன கிடையாது? ஜும்மா கிடையாது. இதில் பெரிய ஆபத்து என்ன? லொஹரும் கிடையாது. லொஹருக்கு எத்தனை ரக்காயத்து? ஜும்மாவுக்கு எத்தனை ரக்காயத்து? அங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை, 2 கட்டான ஆயிடுவாங்க. இதை ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் மெம்பர்களில் ஏறின உடனே அவங்களுக்கு 2வது அமர்வில் பெரும்பாலும் தௌஹீத் பள்ளிகளில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு பள்ளியில் 200 பேர் தொழுது முடிக்கும்போது இருக்கிறாங்கன்னு சொன்னால் இமாம் ஏறி சொல்லும் பொழுது 20 to 30 பேர் தான் இருக்கும். கிட்டத்தட்ட
ஒரு 85% பேருக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? ஒவ்வொரு வாரமும் ஜும்மா பள்ளிக்கு வந்தும், வீட்டில் இருந்துட்ட பிறகு இல்லை, பள்ளிக்கு வந்தும் ஜும்மா கிடைக்கல. அப்போ என்ன காரணம்? இதுக்கு பதிலாக முதல்ல வாரவங்களுக்கு 35,000 ரொக்கம், ரெண்டாவது வாரவங்களுக்கு ஒரு 25,000 ரொக்கம், மூணாவது வாரவங்களுக்கு ஒரு 15 இல்லைன்னா 18,000 ரொக்கம்னு எழுதி போட்டால் முதல் நாள் இஷா தொழுட்டு யாராவது வீட்டுக்கு போவாங்களா? சோப்புட்டப்பா துண்டுலாம் கொண்டாந்துருவாங்க. மிகப்படுத்தி சொல்லலை, ஏன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம கால் எடுக்க வெயிலில் நிற்கக்கூடிய கூட்டம். நம்ம ஃபார்ம் ஆயிலுக்கு கழுத்து நேரம் சங்கிலி போட்டிருந்தாலும் வேத்து விரிவிரியாக முகத்தையெல்லாம் தொடச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்கு எப்படி போயிடும் ஃபார்ம் ஆயில் பாக்கெட்டோட சொல்லி நிற்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறோம். அப்போ நமக்கு பணம்னு அறிவிச்சா என்ன செய்வோம்? வியாழக்கிழமை ராத்திரியே பள்ளியில் எல்லாருக்கும் சாப்பீஸ், எறும்பு சாப்பீஸ் மாதிரி சாப்பீஸ் பண்ணி இது நவனக்கூடாது, இது ஏடம், நான் ஒன்றுக்கு போய்ட்டு வந்துடுறேன், என் பையன் வச்சுட்டு போய் மதினாவில் எப்போவுமே நடக்கும். மதினாவில் போய் இருக்கும்போது வெளியில் போகிறா இருந்தால் ஏதாவது ஒன்று வச்சு, ஒன்றும் இல்லைன்னா செருப்பு போட்டுருக்கு பைய இருக்க முடியாது, அதை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சொல்லிட்டு இதை நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனோம். இப்போ யாரும் வந்து உட்காராமல் ஆள் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு நிலை எங்கே ஏற்பட்டுரும்? நம்ம பள்ளியிலே ஏற்பட்டுரும். நம்ம பள்ளியில் ஏற்பட்டுரும். எப்போ? கேஷ் கொடுத்தா நன்மை அப்படி சொன்னோன்னு தான் நன்மை தானே. பார்த்தீங்களா, உண்மையிலே நாம் இஸ்லாத்துக்குள்ளே தான் இருக்கிறோமா என்ற கேள்வி வருதா இல்லையா? இது எவ்வளோ பெரிய துர்ப்பாக்கியமான நிலைமை. நீங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு கேட்டுட்டு நினச்சிங்க, நீ அப்படி கேஷுவலாக உங்கள் வீட்டு ஆட்கள்கிட்ட இந்த வாரம் சும்மா கிடச்சிதா அப்படின்னு கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யுங்க, பல்ஸ் பாருங்கள், கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை. நான் ஆண்களெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க, பொதுவாக்காக தான் இருக்கிறாங்க. வருவாங்க, ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நான் மெம்பரில் என்ன பார்ப்பேன், அங்கே ஒதுச்சிக்கிட்டு இருக்க கூட பேசிக்கிட்டு இருப்பேன், கை கொடுத்து 2 வரும், டைம் முடிஞ்சிடும், அப்புறம் வருவார். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ ஒரு விஷயம் இது. அப்போ உண்மையிலேயே இப்போ என்ன செய்கிறாங்க, இலவசமாக எதுவும் கிடைக்காது இருந்தால் வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, டோக்கன் தராங்களா? டோக்கன் தந்தால் அந்த டோக்கன் நம்பரை பார்த்து இத்தனை நம்பர் இன்னும் கிழமை எந்த இடத்துலனாலும் இப்போ என்ன செய்கிறோம், டோக்கன் நம்பரை பார்த்து டைம் மிஸ் ஆகாமல் கரெக்டாக போகிறோம். அங்கே என்ன போன உடனே ரேஷன் கடையில் இக்காமத்தை சொல்லுவாங்க, அவ்வளோ கரெக்டாக போகிறோம். இக்காமத்து சொல்லக்கூடிய பள்ளியில் கரெக்டாக வர மாட்டேங்குமே. உண்மையிலே இது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். நீங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்களாம் வீட்டை விட்டு பரவட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. என்ன செய்யுங்க, உங்கள் ஆண் குழந்தைகளை, உங்கள் வீட்டுக்காரரை அல்லது உங்கள் தந்தையை, உங்கள் சகோதரன் செய்யுங்க, கொஞ்சம் கண்காணிக்கும் போது அவங்க சரியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பதிலில் தெரிஞ்சிடும். இல்லைன்னா மழுப்புவாங்க. நான் சீக்கிரமாக போயிட்டேனே அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவாங்கன்னா அவங்க போகலன்னு அர்த்தம். என்ன கேள்வி கேட்க, நான் அவ்வளோ தெரியாமல் இருக்கேன், ஜும்மா கிடைக்க வேண்டாமான்னு பேச ஆரம்பிச்சுட்டா ஜும்மா கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். பதில் தான் அவங்களுடைய யாரும் காட்டி கொடுக்கும். அதனால் என்ன செய்யுங்க, குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டுக்காரங்களுக்கு நம்ம இந்த உதவியாக செய்யலாமா இல்லையா? இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லுது, என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் இவர்களுக்கு அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக சொன்னாங்க. அல்லாஹ் தர யாருக்கு அப்படின்னோடனே, தூஞ்சிக்கிட்டு இருக்க மனைவி மீது யார் தகச்ச தொழிலுக்காக தண்ணீரை கொண்டு ஊற்றுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் சொல்லிட்டு அடுத்து மாற்றி அடித்தாங்க. தூஞ்சிக்கிட்டு இருக்க கணவன்மார்கள் மேலே தண்ணியை ஊற்றி எழுப்பி தகச்சு தொழக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அல்லாஹ் அருள் செய்யட்டும்னு சொல்லிட்டா அருள் கிடச்சிருச்சுன்னா நம்ம எங்கே இருப்போம்? அல்லாஹ்வுடைய அருள் கிடச்சி எங்கே இருப்போம்? சொர்க்கத்தில் இருப்போம். இங்கெல்லாம் அதில் ஒரு சின்ன பாகம்தான். முழுமையான அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு இல்லையா, அது எங்கே அனுபவிக்க முடியும்னா மறுமையில் தான் அனுபவிக்க முடியும். இங்கே சும்மா சாம்பிள், 1 கிலோ அரிசி வாங்கப்போ 2 அரிசி எடுத்து வேலைப்படுறோம்ல, அதை விட கம்மி தான் நமக்கு கிடைக்கும். அதே நமக்கு திருப்தியாக இருக்கும். அவன் முழுமையாக கிடைக்கும்போது எப்படி இருக்கும்? அப்போ அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அல்லாஹ் ஒரு தகச்சு தொழுகை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்மளில் எவ்வளோ பேர் தகச்சு தொழுக அந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றுனா இன்றைக்கி எரிச்சிட்டு மாட்டினாலே பள்ளியாசில் மனு கொடுத்துருவாங்க, இந்த மனுஷன் என்ன படாப்படுத்தார் அப்படின்னு. இல்லைன்னா அந்த அவரும் கொடுத்துருவார். எதுவும் சொல்ல முடியாது, மட்டும் தூங்க விட மாட்டேங்க நிம்மதியான தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். எவ்வளோ பேர் நம்மளில் ஆண் பெண்கள் வீட்டில் குழந்தைகளை விட்டுருவோம், தொழக்கூடியவங்களாக இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ தொழலாம்? 8 + 3 11. முடியல என்ன செஞ்சுக்கலாம், வித்ராட்சி அப்படியே பேலன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு 2 3 ஒரு 4 3 ஒரு 6 3 அதிகபட்சம் டயர் தான் 8 3 தொழலாம். ஏன்? தகச்சு திரும்ப என்ன இல்லை, கடமை இல்லை, எவ்வளோ கிடச்சது தொழலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆரம்பத்தில் ஒரு 2 ரக்காத் தொழுது அப்படியே நீங்கள் வித்ராட்சியும் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பாருங்கள். சுபஹான் அல்லாஹ், இந்த பூமியிலே இருக்க மாட்டோம் நம்ம. ஏன்? ஊர் உலகமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நாம் எப்படி இருப்போம்? உதவோட அல்லாஹ்வுடைய அருள் முன்னால் பார்த்துட்டு எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. இது உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு, கடைசி நேரம் ஆயிடுச்சு, நடக்குமா?
வயசாகி போச்சு, உட்காந்து எழுந்திக்க முடியல, எஞ்சா உட்கார முடியல, நடக்குமா? இன்னும் நல்லா விளைக்கிறேன். நல்லா ஒருத்தர் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் நின்று தொழ முடியுதா நின்று கொண்டு தொழட்டும், உட்காந்து தொழுகிற வேண்டாம். ஏன் தெரியுமா? நின்று தொழுவோருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையில் பாதி தான் உட்காந்து தொழுதவங்களுக்கு. நாங்கள் சொல்லிவிட்டு இது சொன்னாங்க. ஒரு தடவை சகாபாக்கள்லாம் வராங்க. ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு அந்த தூண் இல்லை, எந்த தூண், அந்த பேரிச்ச மரத்தை நட்டியிருப்பாங்க, அதானங்க பில்லரு, அதில் சாஞ்சின்னு உட்காந்து தொழுகிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? உட்காந்து. அப்போ வயசு 62 முடிஞ்சு 63 தொடக்கூடிய நேரம். கொஞ்சம் சதையெல்லாம் போட்டுருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் கொஞ்சம் உடம்பு லேசாக சதைப்படக்கூடிய நேரம். அப்போ சஹாபாக்கள் உடனே பாருங்கள் கேட்க, அல்லா இருந்தவரே நின்றுக்கிட்டு தொழுதோடு உட்காந்து தொழுதா பாதி நன்மை தானே, எங்களுக்கு சொன்னீங்களேன்னு கேட்காங்க. அது என்ன அர்த்தம்? நீங்கள் மட்டும் தொழுதுங்களா அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா உங்களிடந்து எனக்கு அல்லாஹ் சில விதிகளுக்கு தந்திருக்காது, உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் எந்த ஒரு அழகான உரையாடலை பாருங்கள். எல்லா இடத்துலையும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி உடனே கேட்பாங்க, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவாங்க, உடனே கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல கேட்குறாங்க. அல்லாஹ் தூள் சொல்லாங்க, எனக்கு என்ன இருக்குது, சில சலுகைகள் இருக்குது அல்லாஹ் இடத்துல, எனக்கு சில சலுகைகள், அதனால் உட்காந்து தொழுகிறேன். அதனால் அந்த சலுகை யாருக்கு கிடையாது? நமக்கு கிடையாது. இப்போ உடம்பே முடியலை, உட்கார்ந்தானே தொழுதோம், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நினைக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன தெரியுமா? அவர் உடம்பு நல்லா இருக்கக்கூடிய காலத்தில் தொழுகையாளியாக இருந்து நின்று தொழுது கொண்டு இருந்தால், அவர் உடம்பு முடியாமல் இருக்க உட்கார்ந்து தொழுதா அவருக்கு நன்மையில் குறைவு வராது. ஏன்? அவருக்கு ஆசை என்னது தான்? நின்று தொழணும் தான். நிற்க முடியலை, முதுமையாயிருச்சு, அல்லது அந்த வகையத்தின் காரணமாக சில நோய் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கிற காலம் வரைக்கும் எப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார்? அவர் நின்று தான் தொழுதார். அப்போது அந்த எண்ணம் அவருக்கு மனசில் இருந்து நமக்கு நின்று தொழ வாய்ப்புலையேன்னு ஒரு வருத்தம் அடைஞ்சார்னா, அல்லாஹ்வுடைய தொழுது இன்னொரு விஷயத்தில் சொன்னது இதுக்கு அப்படியே பொருத்தி பார்க்கலாம். அந்த விஷயம் சொல்லுது சேர்த்து என்ன அப்படின்னு சொன்னால் அவருக்கு நன்மையில் குறையாது. எதுக்கு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல அப்படின்னு சொன்னால், ஒருவர் வழக்கமாக ஜமாத்திலே தொழுதுகிட்டே இருக்கார். வழக்கமாக ஓடி ஓடி ஜமாத்தில் தொழுதார். தொழும்போது ஒரு சில நேரம் ஜமாத்து விடுபட்டுருமா இல்லையா? யாருக்கும் விடுபட்டுரும் இல்லையா? அது விடுபடும் போது அவர் என்ன செய்தார்னா, ரொம்ப மனசெல்லாம் சங்கடப்பட்டு ஜமாத்து தொழுகை பிரித்து ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் அவர் வேண்டும் மட்டும் என்ன செய்யலை, ஜமாத்தை மிஸ் பண்ணலை. அந்த நபரை குறித்து அல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் அந்த வருத்தத்தோடு தொழுதுனால அவர் ஜமாத்தில் தொழு என்ன நன்மை கிடைக்குமோ அதில் எந்த குறையும் இருக்காது. ஏன்? அவர் தொழுகை ஜமாத்தில் தொழுதாக கணக்கு எழுதப்படும். நாங்கள் இப்போ இதை அப்படியே எதுக்கு போட்டோம்னா, எதுக்கு நிற்கணும்னு நினைக்கேன், என்னால் முடியலை, நான் முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு பலம் இருக்கிறவங்க நின்று நான் தொழுதேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு நின்று தொழ முடியல, ஆதகத்தோடு ஒருத்தர் தொழுதாருன்னா அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நின்று தொழுவதற்கான நன்மை கிடைக்கும். அப்போ ஏன் அல்லாஹ் இப்படிலாம் சலுகை கொடுக்குறான்னு சொன்னால், எந்த வழியிலையாவது தன்னுடைய அடியாக எங்கே போயிடக்கூடாது? நரகம் சென்று விடக்கூடாது. அதுக்கான சலுகைகள் ஏராளமான சலுகை. நோன்பு மாதம் என்ன தான் நமக்கு ஃபுல்லாக கிஃப்ட்டு தான். நோன்பு எதை செஞ்சாலும் என்னது தான்? கிஃப்ட்டு தான். அப்புறம் இடையில இன்னொரு நோன்பு வரும், அரஃபா நோன்பு வருதா, 2 நோன்பு வருதா, முஹர்ரம் நோன்பு வருதா, 2 அரஃபா நோன்பு 1 துல்ஹஜ் 9 வருதா. அப்போ இந்த மாதிரி இடையிடையே நோன்புகள், அதெல்லாம் வேறு எந்த நோன்புகள்லாம் வருது? ஐயாமுல் பீல், பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு மறுநாள் 3 நாள் அந்த தொழுகை. அப்புறம் இன்னொரு வேறு இருக்குது நோம்பில், சுன்னத்தான நோன்பு என்னமெல்லாம், திங்கள் மற்றும் வேளன் 2 நோன்பு. இப்போ நான் சொன்னேன் ஐயாமுல் பீல், அதில் 3 நோன்பு. அதில் நோன்பு நோக்கிட்டு தொழலாம், நோம்பாலேயே தொழக்கூடிய பாக்கியம். அப்போ சாதாரணமாக அரஃபா நோம்புலேயே என்ன தான் நம்ம வரோம், நோன்பு வச்சுக்கிட்டு தான் தொழுகிறோம். அதே மாதிரி முஹர்ரம் வரும்போது எப்படி ஆயிருந்தா நம்ம தொழுகையாளி நோம்போலியான தொழுகையாக இருக்கார். அப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம பாலிசி 1+1 ஆஃபர். அவர் சாதாரணமாக தொழுகையாளி நோம்போடு தொழுகிறார். அப்போ அதே அவர் ரமலானுக்குள்ளே வராரு, நோம்போடு தொழுகிறாரு, சதக்கா கொடுக்காரு, அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி அவர் அல்லாஹ்விட பிரார்த்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பகலில் நோன்பு இருக்கிறாரு, இரவில் நின்று வணங்குறாரு, தஹஜ்ஜுத் தொழுகை. அந்த தெராபியா தொழும் பேர் வச்சு முன்னுக்கூட்டியே தொட்டு சீக்கிரம் படுத்துட்டோம், சாப்பிட்றதுக்கு தான் லேட்டாக இருந்துப்போம். அது அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும் பொழுது அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மற்றும் ரமலான் அல்லாத எல்லா காலங்களிலும் 8 உத்திராட்சி 3 11 ரக்காத் தொழுகிறவராக இருந்தார். அப்போ தனியாக என்ன செய்யலை, ரமலானுக்குன்னு ஒரு தொழலை. நம்ம மக்கள் ஏன் அப்படி தொழுகிறாங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலை, அப்படி தொழுதாங்களா, சஹாபாக்கள் தொழுதை தடுக்கலை. சரி இந்த மாதத்துல தொழட்டோம்னு விட்டது தான். ஆனால் அந்த மாதத்தில் காட்டக்கூடிய அக்கறை அப்படியே கன்னிவாமல் எப்படி ஆயிரும், சவால் வந்த உடனேயே பெருனா வந்த உடனே முடிஞ்சு வச்சு, புது ட்ரெஸ்ஸை போட்டதோடு எல்லாம் இறங்கி போயிடும். அப்போ அதுக்கு ஒரு மாதம் பயிற்சி எடுக்கும். பயிற்சி எடுத்து டியூட்டிக்கு போகணுமா, பயிற்சி எடுத்துகிட்டு லீவ் போடணுமா?
பயிற்சி என்ன செய்யணும்? டியூட்டிக்கு போகணும். இந்த சமுதாயம் பயிற்சி எடுத்துகிட்டு லீவு போடும். தூக்கம் தான் நம்ம என்ன செய்யணும்? முகத்தை கழுவணும், அப்படி தானே? ஆனால் ஒது செஞ்சுட்டு வந்து பள்ளியில் தூங்கக்கூடியது நம்ம சமுதாயம். ஒது செஞ்சுட்டு தொழக்கூடியது நம்ம சமுதாயம். எல்லாமே பாருங்கள், நம்ம கிடைச்ச வாய்ப்பு பூரா என்ன செய்தோம்? நம்ம முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன்? ஜும்மா தொழுகைக்கு நேரமாக வந்தால் இவ்வளோ நன்மைகள் இருக்குது, குர்பானிக்கு நன்மை, அதையும் மிஸ் பண்ணுறோம். அப்போ அல்லாஹ் எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து நாம் அடையலைன்னு சொன்னால் அப்போ மறுமையில் நம்மளுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மறுமையில் நம்மளுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நன்மையினுடைய முக்கியத்துவத்தை அறிவதற்காக அல்லாஹ் சில நிகழ்வுகளை மறுமையில் நிகழ்த்துவான். அதில் ஒரு நிகழ்வாக அல்லாஹ் ஒரு சொல்லி காட்டுறது, ஒரு நல்ல மனிதர், அவர் எல்லாமே பண்ணியிருப்பார். இந்த பூமியில் இணை வைக்காத சிறந்த ஒரு மனிதன் எல்லாமே இருப்பார். ஆனால் மனிதனுக்கு அடிப்படையில் அவர் தீமை கொஞ்சம் மிகச்சிருக்கும், நன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ அவர் கொஞ்சம் நன்மை இருந்தால் எங்கே போயிடலாம்? சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறோம், போ யார்கிட்டயா கேட்டு நன்மை வாங்கிட்டோம் அப்படின்னு. இந்த ஒரு நிகழ்வு தான் நடக்குமா, எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல. ஒரு நிகழ்வு நன்மையோட முக்கியத்துவத்துக்காக சொல்லி காட்டுறாங்க. அவர் நேராக போவார். யார்கிட்ட போவார்? தன்னுடைய தாயிட்ட போகிறார். நல்லா விளைக்கணும், இது மோசமான ஆள் இல்லை, நல்ல ஒரு நிலைமை இது. அவர் போகிறார், தாயிட்ட போய் சொல்கிறார், என் அருமை தாயே, நான் பூமியில் வாழ காலமெல்லாம் என்ன செஞ்ச உனக்கு சிறந்த மகனாக இருந்த, உண்மையே இல்லையா அம்மா? நீ என்ன எப்பேற்பட்ட பிள்ளை, நீ எனக்கு அருமையான பிள்ளைன்னு சொல்லி அந்த அம்மாவும் ஒத்துக்கிட்டது. ஆனால் நீ இன்றைக்கி என்ன செய்ய, நான் கொஞ்சம் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், நன்மை குறைஞ்சி வச்சு, உன்னுடைய நன்மையிலேருந்து கொஞ்சம் நன்மை ஒன்று கட்டணும். அந்த அம்மா இந்த நாளில் என்ன அதை மட்டும் கேட்க ராசா, நான் தர முடியாதுன்னு சொல்லி பாருங்க. உறவு யார்? தாய். கேட்குற யார்? மகன். அந்த மகன் எந்த மகன்? குடிச்சிட்டு ரோட்டில் விட்ட மகன் இல்லை, நல்ல மகன். நல்ல மகனுக்கு நல்ல தாயால் எதை கொடுக்க முடியலை? அப்போ மற்றவங்க நிலைமை என்ன? உடனே தந்தையின் பக்கம் திரும்ப வரான். தந்தைகிட்ட போய் கேட்பார். அவரும் சொல்லுவார், நீ ஒன்று நான் பத்துக்கு பெரிய பெருமைப்படுறான்டா எல்லாம் சொல்லி, நீ எனக்கு சிறந்த மகனாக இருந்தா எல்லாம் சொல்லி முடிச்சிடுவார். கடைசியில் உங்கள் கணக்கில் எனக்கு கொஞ்சம் தாங்களே என்ன, அதை மட்டும் கேட்டுறாப்பா, அது மட்டும் நடக்காது ராஜான்ட்டு வச்சுருவாங்க, போயிடுவார். அப்புறம் மனைவிட்ட போவார். அந்த மனைவி அவருக்கு அவ்வளோ பிரியத்துக்குரிய மனைவியாக இந்த பூமியில் இருந்திருப்பாங்க. அவங்க கணவனை அவ்வளோ நேசிச்சிருப்பாங்க, கணவனை அவ்வளோ மதிச்சிருப்பாங்க, சிறந்த கணவன் சிறந்த மனைவியாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இந்த பரிமாற்றம் நடக்காது. மகன்கிட்ட குழந்தை மகள்கிட்ட எல்லாவர்கிட்டும் அந்த மனிதன் நினைச்சுவார், வெறுங்கையாக திருப்பி அனுப்பப்படுவார். இப்போ கேட்குறாங்க, கொஞ்சம் நன்மைக்கு இவ்வளோ பாடுபட்டும் யாரும் கொடுக்காத ஒரு நிலை வரும்பொழுது அவருக்கு கிடைக்காதோ, இந்த பூமியில் அவருக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் எத்தனை முறை வழங்கியிருந்தான், எவ்வளவு முறை வழங்கியிருந்தான், பயன்படுத்தலையே. இதையே என்ன செய்கிறாங்க? இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு நினைக்கிறேன், அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மாணவரோட ஒரு மையத்தை விட்டு கூட்டு போகிறாங்க. அவங்களா அப்படின்னு ஒரு பெரிய இமாம் தான், மஸ்ஜித் நபவியில் இமாமாக இருந்தவங்க. நான் தன்னுடைய மாணவர்களை போய் கூட்டிகிட்டு ஒரு ஜனாசா வீட்டுக்கு போகிறாங்க. ஜனாசா செஞ்சுருக்கு, கவன் பொதிஞ்சு கிடக்கு. அப்போ ஜனாசாவை காட்டி நசீத்து பண்ணாங்க, தெரியுமா, இந்த ஜனாசாவினால் இப்போ எந்த ஒரு திக்ரு சொல்ல முடியுமா, ஒரு நன்மை செய்ய முடியுமா, இதனால் ஏதாவது தொழ முடியுமா, ஒன்று கேட்காங்க. மாணவர்கள்லாம் இல்லை முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுனாரு. உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இருக்குது, ஒழுங்காக நம்ம இதெல்லாம் செய்யணும்னு கூப்பிட்டு போயிட்டார். எவ்வளோ அழகாக உணர்த்துறாரு பாருங்க. ஒரு மனுஷன் இறந்துட்டு என்ன செய்ய முடியாது, எந்த விதமான சிறிய அமலும் சொல்ல முடியாது. ஏன்? நான் இப்போ மௌத்தாட்டே சட்டப்பட்டேன்னா நான் கழட்ட முடியாது. தூக்கிட்டு போய் நிச்சயமாக குளிக்க வச்சு என் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி நான் நல்லா ஆசாசியாக இப்போ மாட்டியிருப்பேன், வாட்சி கட்டியிருக்கேன், எல்லாத்தையும் வேறு ஆள் தான் ஆகும். இன்றைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் என்றைக்கெல்லாம் இதான் நடக்கும். இதுதான் நிலைமை. போட்ட நம்மளுடைய அணிகலன்களை ஆடைகளையே அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நாள் வந்துவிட்டால் நம்மால் எந்த விதமான நன்மை செய்ய முடியாத நிலையில் இந்த பூமியில் உயிரோடு ஆரோக்கியத்தோடு இளமையோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எவ்வளவு இபாதத்துகள் செய்ய முடியும். குறிப்பாக தொழுகை. ஏன் தொழுகையை முதல் வச்சுருக்கிறாங்க? இப்போ தொழுகையில் இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் போட்டு சொல்கிறாங்க, தொழாதவனுடைய நல் அறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். ஒருத்தர் என்ன செய்தார், நோன்பு வந்தால் நோன்பு வைப்பார், ஜகாத்து கொடுப்பார், அல்லனா ஜகா கொடுக்காரு, எல்லார்ட்டையும் கனிவாக சலான் சொல்கிறார், எல்லா நற்பண்புகளும் இருக்காங்க, என்ன இல்லை, தொழுகை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலைமை மறுமையில் எப்படி இருக்கும்னு சொன்னால், அவருடைய நல் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் செல்லத்தக்கதாக இருக்காது, எல்லாமே அழிஞ்சிடும். அவன் முதல்ல நம்ம எதில் ஸ்ட்ராங் ஆகணும்? தொழுகையாளியாக இருக்கணும். தொழுகையாளியாக இருந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் 10 நன்மை,
தொழுகையால் இருந்துட்டு அலைக்கும் சலாம்னு சொன்னால் 10 நன்மை, அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லா சொன்னால் 20 நன்மை, அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லா பரக்காத்து சொன்னால் 30 நன்மை. ஆனால் யாராக இருக்கணும்? இதை மறந்துட்டு நம்ம சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், பிரயோஜனம் இல்லை. அப்போ எல்லா விஷயத்துக்கும் முதல்ல நமக்கு என்ன தேவை? தகுதி தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. நம்ம ஒரு இஸ்லாத்தில் இருக்கன்னு நமக்கு முதல்ல என்ன வேணும்? தொழுகை வேணும். இப்போ நம்ம கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். நான் கொஞ்சம் நடைமுறை, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு குடும்பம் தானே. நம்ம குடும்பத்தில் எல்லோரும் தொழுகையாளியாக இருக்காங்களா? எல்லோரும் தொழுகையாளியாக இருக்கிறது இருக்கையில் ரொம்ப ரேராக இருக்கும், ரொம்ப ரேர். நான் அல்லாஹ்வோட கிருபையால் நான் கவனம் செலுத்தின முதல் விஷயமே எது அப்படின்னா, குடும்பத்தில் யாரும் தொழாமல் இருக்கக்கூடாதுன்னு தான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஆரம்பத்தில் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தேன். இன்றைக்கி எப்படியா போச்சு? நம்ம பெற்று விட்டது பூரா கரெக்டாக செய்யுது. நம்ம பெற்று விட்டு என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யலை? தொழுகன்னு ஒரு காலம் சொல்லலை. எனக்கு ஒரு பையன் 3 பொம்பளை பிள்ளை, யாரையும் நம்ம என்ன செய்யலை? தொழுகப்பா தொழணும் அப்படின்னு சொன்ன காலமே கிடையாது. நம்ம என்ன செஞ்சோம்? தொழுகிட்டே இருந்தோம். பிள்ளைகள் தொழுகுது. அப்போ தொழுகை இல்லாத விட நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தாய் தான் போய் தொழுகை இல்லாமல் இருக்கலாமா? அவங்க நம்மளோட வயசு மூத்தவங்களாக இருந்து மார்க்கம் தெரியாமல் இருந்தாலும் அவங்கள என்ன செய்யணும்? முதல்ல 2 விஷயம் செய்ய சொல்லணும். ஒன்று, அவங்கள்ட்ட நான் நேரடியாகவும் மறைமுகமாக சிறுக்கு இருக்கான்னு பார்க்கணும், அதை விளக்க வைக்கணும். ஒன்று. 2வது என்ன செய்யணும்? இயன்ற அளவுக்கு உட்காந்துக்கிட்டா தொழுகு. எனக்கு இல்லை, எனக்கு தடுவம் பிடிக்கும், மண்ணை ஒரு தட்டில் எடுத்து வச்சு தட்டிட்டு தொழுங்க, தயம் செஞ்சு தொழுங்க. தொழுகை இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது, தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, உங்களில் ஒருவருக்கு நின்று கொண்டு தொழுவதற்கு சக்தி பெறவில்லை என்றால் அவர் அமர்ந்து கொண்டு தொழட்டும். அமர்ந்து தொழுவதற்கு சக்தி இல்லை என்றால் அவர் என்ன செய்யணும்? படுத்து கொண்டு தொழட்டும். ஆனால் என்ன செய்யணும்? தொழுகணும். நான் படுத்துக்கிட்டு தொழுகிற நிலையில் என் கையால் எல்லாம் தூக்க முடியலை, அசைவில்லை. ஆனால் ஒசாரில் இருக்கேன். என்ன செய்யணும்? மனசுக்குள்ளே தொழக்கூடிய சமிகைகளை கண்ணை மூடிக்கிட்டேன். நான் இப்போ ருக்கு செய்கிறேன், நான் எழுச்சி சமையலாக இதை எழுச்சிட்டேன், சஜ்ஜா போகிறேன், நான் மறுபடியும் தஸ்வூரில் இட இருப்பு இருக்கேன், ரபிக்கு சொல்லி சொல்லுதேன், இப்போ மறுபடியும் செய்கிறேன், சஜ்ஜா போகிறேன், மீண்டும் எழுதுதேன்னு கற்பனையிலேயே அதையெல்லாம் மனசுக்குள்ளே நான் வசையிலனாலும் மனசுக்குள்ளே ஓய்வு தொழுதா அவன் முழுமையாக தொழுததாகவே அல்லாஹ் கணக்கெடு. சுபஹான் அல்லாஹ். இப்படி யார் வலுக்கட்டாமல் தொழுவா? யார் தொழுவா? அவன் நல்லா இருக்கும்போது கரெக்டாக தொழுதவங்களால் மட்டும்தான் இது முடியும். இந்த தொழுகையாளிக்கு மரணம் இருக்கும்போது கடைசியில் என்ன செய்யும்? களிமா சொல்லக்கூடிய பெரும்பாக்கியும் கிடைக்கும். ஏன்? அவர் அதெல்லாம் இருக்கிறார். அப்போ நல்லா விலை கிடைக்கும். அதனால தான் அல்லா என்ன சொல்லாம்னா, எப்படி பொதுவாக நம்ம யாருக்கும் அட்வைஸ் எப்படி பண்ணணும், இப்படி வாழணும்னு அட்வைஸ் மனுஷன் பண்ணுவான். அல்லா எப்படி சாகணும்னு அட்வைஸ் பண்ணுதான். யா இவ்வளோ ஆகணும் யுத்தக்குள்ளா ஹக்கத்து காத்தி வலா தமுத்துன்னு இல்லாமல் அனுத்து முஸ்லீமும். நீ முஸ்லீமாக இல்லாமல் இறந்துடாதேப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முஸ்லீமாக வாழ்ந்தால் தானே மவுத்து வரும்போது முஸ்லீமாக இருக்க முடியும், அதுதான் அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். என் மரணம் நெருங்கும்போது நான் யாராக இருக்கணும்? நான் முஸ்லீமாக இருக்கணும், அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கணும், அல்லாவுடைய அருளுக்குரியவனாக இருக்கணும் என்ற எண்ணம் நமக்கு மிகைத்து இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? அவன் பொருந்தி கொண்ட நிலையிலே நமக்கு என்ன செய்வான்? மரணத்தை தருவான். இப்போ இதெல்லாம் நம்ம நடைமுறையில் செய்யணும். நம்ம வழக்கமாக நடைமுறையில் ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தொழுகை என்பது சாதாரணமான விஷயமே கிடையவே கிடையாது. அப்போ தொழுகை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அந்த கவனத்தை எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை வயசில் தொழுகை கடமை? 7 வயசில் கடமை இல்லை, 10ல் கடமை. 7லேருந்து 10 வயசுலாம் கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 7லேருந்து 7 சொல்கிறாங்க. 10ல் தொழலாம் அடிக்க சொல்கிறாங்க. ஏன்? 10ல் தொழலைன்னா குற்றம், 7ல் தொழலைன்னா என்ன இல்லை? குற்றம் இல்லை. ஏன்? கடமை இல்லை. அதனால் 7லேயே நாங்கள் சொல்லி 3 வருஷம் சொல்லி அவன் தொழுகிறான், தொழாமல் போகிறான், தொழாமல் போகிறான், 2 நாளைக்கு தொழுதான், 4 நாளைக்கு தொழாமல் போகிறான், 1 வாரம் தொழுதான், 1 வாரம் தொழலை, இப்படியே கூடி வந்துடுச்சு. 10 வயசு வரும்போது தொழுகையாலே பிள்ளைய கொண்டாந்துட்டோம்னு சொன்னான். அப்போ நமக்கு தந்த அம்மானிதை நம்ம குழந்தைகளை நம்ம சரியாக வளர்த்துட்டோம். அல்லாவிட்ட நாம் குற்றவாளிகளாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது தாய் தப்பு செய்யக்கூடிய வேலை. நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? முதல்ல தொழுகையாலேயே கொண்டு வந்துடும். தொழுகையாளியாக கொண்டு வந்துட்டாலே அந்த குழந்தை யாருடைய பாதுகாப்புக்கு வந்துடும்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வந்துடும். என் பிள்ளை கஞ்சாவை குடிச்ச கூட சேர்ந்துருவானோ, சாராயம் குடிச்ச கூட சேர்ந்துருவானோ, ரோட்டில் இருந்து காவலித்தனம் பண்ணுவானோ, பொம்பளை பிள்ளையை கேள்வி பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவானோ, இந்த பயமே இல்லாமல் நான் எப்படி இருக்கலாம் வீட்டில் ராகத்தில்? ஏன்? நம்ம உள்ள வீட்டை விட்டு அங்கே பிறந்து போவோம் வச்சுட்டா பள்ளிக்கு போயிடும்.
பள்ளிக்கு போயிடும். என் பையன் என் அண்ணன் பையனா நான் ரோட்லேயே பார்க்க முடியாது. வீட்டில் இல்லைன்னா பள்ளி வீடு இல்லைன்னா டியூட்டி முடிஞ்சு வச்சு. 3வது இடம் ரோட்டில் கிடையாது. ரோட்டில் நிற்க மாட்டேன். ஏன் அந்த கலாச்சாரம் எனக்கு கிடையாது. எங்கேயும் ரோட்டில் நிற்க மாட்டேன். எங்கேயும் நடு ரோட்டில் நின்று பேசுகிற பழக்கமே கிடையாது. பேசுகிறாலும் எங்கே நான் பள்ளிக்குள்ளே பேசுவோம் இல்லை வீட்டில் பேசுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம நடைமுறையில் சில விஷயத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் பிள்ளைகளை நீங்கள் தொழுகையாளியாக ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அது பிள்ளைகள் தொழுகையாளியாகி அல்லாஹ்வுடைய அருளுக்குரியலாகிட்டா வயசானப்போ நம்மளை எப்படி பார்த்துக்குவாங்க? இவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். அது நமக்கு இங்கேயும் பாதுகாப்பு இருக்குது, மறுமையிலே நன்மை இருக்குது. அப்போது நாம் செய்யக்கூடிய சரி எல்லாத்துக்கும் தொடக்கமாக உள்ள முதல் புள்ளி எது தான்? தொழுகை தான். தொழுகைக்குள்ளே பிள்ளைகளை கொண்டாந்துடணும். தொழுகைக்குள்ளே நாம் இருக்கணும். இப்போ சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெண்கள் தொழுகிட்டே இருப்பாங்க. பொசுக்குன்னு ஒரு விசேஷம் வந்துடும் வீட்டில், தொழுகை அப்படியே செஞ்சுருவாங்க. பெரிய பேக் எடுத்து இப்போ ஒரு தொழுகை உள்ளே போட்டு பூட்டி வச்சுருவாங்க. மறுவூடெல்லாம் கழிஞ்சு ஒரு வாரம் ஊர் அழைப்புக்கு முதல்ல போவாங்க. சில அல்லாஹாபத்திரம் கல்யாணத்துக்கு 2 மாதம் ஊர் அழைக்காங்க. 2 மாதம் ஊர் அழைக்காங்க. ஹஜ்ஜுக்கு கூட பெரிய பேக்கேஜில் போனால் 40 நாள் தான். பிள்ளை கல்யாணம் வச்சா 2 மாதம் ஊர் அழைக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு விசேஷம் வைக்காங்க. பிறகு எப்படி பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு கல்யாணம் திருமணம் முடிச்சு வைக்க சங்கடமாக போகாமல் இருக்கும்? சங்கடமாக்குறது யார் தான்? நாம தான். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சாதாரணமான விஷயங்கள். அப்போ நீ என்ன செய்யணும்? என்ன நான் பண்ணினாலும் நான் தொழுகை விட மாட்டேன். ஏன் தொழுகை விட்டால் நான் எதிலிருந்து இல்லை சிலத்தில் இல்லாத சூழ்நிலைக்கு வந்துடுவேன். ஆகையால் தொழுகை நான் விடமாட்டேங்க சூழ்நிலைக்கு நம்ம வரணும். அப்போ அந்த மனநிலைக்கு நாம் உறுதியாக வராத வரைக்கும் தொழுகையில் நம்ம நிலச்சே இருக்க மாட்டோம். அதனால் முதல் விஷயம் நமக்கு என்னது தான்? தொழுகை தான். கடைசி விஷயம் நமக்கு என்னது தான்? தொழுகை தான். அப்போ தொழுகை இல்லாமல் யார் இல்லை? ஒரு முஸ்லீம் இல்லை. தொழுகை இல்லைன்னு நமக்கு என்ன இல்லை? ஈமான் கொண்டதை விடைய அர்த்தமே இல்லை. பலன் இல்லைன்னு சொல்ல வரல, அர்த்தமே இல்லாமல் ஆயிரும். அப்புறமெல்லாம் பலன் கிடைக்குமா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ தொழுகை என்பது அவ்வளோ முக்கியம். ஆகையால் தொழுகையில் தயவு செய்யுங்க, பொடுபோக்காக இருக்காதீங்க. தொழுகையில் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் கவனமாக இருக்கணுமோ அவ்வளோக்கு கவனமாக இருங்க. நீங்கள் தொழுகையில் இவ்வளோ கவனம் செலுத்தி வந்தால் மட்டும்தான் வயசாக அந்த தொழுகையில் நமக்கு என்ன செய்யாது? தொழுகும்போது பாரமாக தெரியாது. இப்போ அல்லாஹ் சொல்லுதான், தொழுகை யாருக்கு பாரமாக தெரியுங்கிறான்? முனாஃபிகளுக்கு பாரமாக இருக்குங்கிறான். முனாஃபிகளுக்கு பாரமாக இருக்கிறான். அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, யாருக்கு உங்களில் இஷா தொழுகையும் ஃபஜர் தொழுகையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ நீங்கள் எதில் இருக்கிறீங்க? அப்போ உங்களுடைய உள்ளத்தில் நிஃபாக்கு வஞ்சகம் இருக்கிறது. ஏன்? முனாஃபிகளுக்கு தான் இந்த தொழுகை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது காரணத்தோடு சொன்னாங்க. என்ன காரணம்னா, இந்த 2 தொழுகையும் எதுக்குள்ளே வருது? ராத்திரி இருட்டுக்குள்ளே தான் வரும். மகரிபில் கூட வெளிச்சம் இருக்கும், தொழுது வெளியில் பண்ணால் தான் இருட்டும். மற்ற 2ம் பகலில் வருது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, முனாஃபிகள் முஸ்லீம்கள் பேரை வைத்துக்கொண்டு கலிமாலாம் சொல்லிவிட்டு எல்லாம் லொஹருக்கு வருவாங்க, அசருக்கு வருவாங்க, மகரிபுலாம் வருவாங்க, ஃபஜருக்கு வர மாட்டாங்க. எங்கே வர மாட்டாங்க? இஷாவுக்கு வர மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்க? இருட்டுக்குள்ளே நம்மளை யார் கணக்கிட போகிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் கரெக்டாக கணக்கெடுத்து வச்சுட்டாங்க. சொல்லி யார் இஷாவுக்கும் ஃபஜருக்கு வரல அவங்க யார்? முனாஃபிக்னு அறிவிச்சிட்டாங்க. எவ்வளோ ஒரு விஷயம். நீங்கள் நம்மகிட்ட தொழுகையில் என்ன செய்யணும்? எப்போவுமே இன்னொரு விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு இதை தொழுதுட்டு இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்த்தவராக இருக்கார். இப்போ நம்ம மகரிப் தொழுவிட்டோம், அந்த உதவிலே இருக்கிறோம், சரி சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, வீட்டுக்குள்ளே பார்க்கோம், இல்லை கடைக்கு போகிறோம், டக்குன்னு வக்து வந்துருச்சுன்னா தொழணும் எண்ணத்திலே இருக்கிறோம். அப்படி இருக்கிற காலம் வரைக்கும் அவர் எதில் நீட்டு கொண்டு இருப்பார்? நன்மையில் அவர் தரிப்பட்டிருப்பார், நன்மையிலே நிலச்சிருப்பார். நல்லா ஒருத்தர் சொல்கிறாங்க. அது அல்லாமல் பள்ளியில் போய் ஒரு ஆள் 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காந்துட்டு இக்காமத்தை சொல்லட்டும் சொல்லி உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு, சும்மாவே இருக்கார். அங்கே என்ன செய்யலாம்? திக்ரு செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், துவா கேட்கலாம், எல்லா செய்யலாம். ஆனால் அவர் சும்மா இருந்தாலும் தொழுகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் தொழுகையில் இருப்பதாகவே கணக்கு எழுதப்படும். தொழுது முடிச்சுட்டார் ஒரு ஆள், வெளியில் போகல, உடனே இருந்துச்சு, பள்ளியிலே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிறார், தொழுத இடத்துல இருக்கிறாரு. அதான் ரசூலுல்லாஹ் சொல்ல, உங்களை ஒரு தொழுது விட்டால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் மாறாத வரை, வேறு பணிகள் ஈடுபடாத வரை, அல்லது ஒது முடியாத வரை அதே இடத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் தொழுது கொண்டு இருப்பதாகவே கணக்கில் எழுதப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவங்க பொம்பளைகளுக்கு எது வீட்டில் உண்டா? உங்களுக்கு பள்ளிக்கு போல அந்த நான் வீட்டில் கிடச்சிருமா இல்லையா? என்ன அல்லாஹ் அனுப்பிச்சிட்டான், ஆண்களுக்குன்னு சட்டம் சொல்லிக்கிட்டே வருவான். அது யாருக்கு சேர்த்து தான்? பெண்களுக்கு சேர்த்து தான். நீங்கள் பள்ளிக்கு போகலாம், அது வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும்.
நான் பள்ளிக்கு தானே ஹதீஸ் நினச்சிடக்கூடாது. நீங்கள் வீட்டில் தொழுகிட்டு இருக்கிறியா, ஒரு 1/4 மணி நேரம் எடுத்து மெதுவாக குரான் எடுத்து திருப்பிக்கிட்டே இருக்கியா, திடீர்னு ஏதாவது ஒரு மனசில் ஒரு பிரச்சனை ஞாபகத்துக்கு வருது, அப்படியே வச்சுட்டு நினச்சியா துவா கேட்குறியா, மறுபடியும் ஓதுறியா, அப்புறம் மூடுதியா, கொஞ்சம் வச்சு நீங்கள் திக்ர் செய்தியா, வாங்க சொல்லுவாங்க. அடுத்த டக்குன்னு இசாவும் தொழுகிறோம். அப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஏழை இருந்த மாதிரி ஆயிரும். 1 மணி நேரம் ஏதாவது தொழுகை இருக்கா? 1 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு தொழுகை இருக்கா? இல்லை. ஆனால் நம்ம இப்படி இருந்தால் எப்படி ஆயிரும்? தொழுகையில் இருந்ததாக கணக்கில் தான் போகிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிய வரணும். தெரிய வந்து நம்ம என்ன மனநிலைக்கு வரும், இதெல்லாம் அனுபவிக்கணும். இப்போ அங்கே போனால் அது சாப்பிடலாம், இந்த ஊரில் இது சுற்றி பார்க்கலாம், ஆசைப்படுறதா இல்லையா? அதுக்கு தான் எல்லாம் சொர்க்கத்தை சொல்லும்போது என்னென்ன சாப்பாடு, என்ன தோட்டம், ஆறு, அருவி, பங்களா, அவங்க உங்களை ட்ரெஸ்ஸு போட்டு நகை நட்டு எல்லாத்தையும் சொல்லி கட்டுறான்ல. மனுஷனுக்கு ஒன்று சொல்லும்போது தான் என்ன செய்வான்? ஆசைப்படுவான். மனுஷனுக்கு ஒன்று சொல்லும்போது தான் ஆசைப்படுவான். சொர்க்கத்தை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் சொர்க்கத்துக்கு எல்லோரும் வாங்கன்னு சொன்னான் மனுஷன் நம்பக்கூட மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லா வகையான இன்பங்களையும் சொன்னாங்க. சொர்க்கத்தில் உள்ள எல்லா வகை இன்பங்களையும் சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் சஹாபாக்களுடைய மனநிலை எப்படி வரும்னா, உடனே அல்லாஹ்வோட பாதையில் இருந்து உடனே சொர்க்கத்துக்கு போகணும், ஷஹீதாகி உடனே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு சொர்க்கத்தை நிச்சயம் அவங்க ஆசைப்பட்டாங்க, விரும்பினாங்க. நம்ம அப்படிலாம் பட வேண்டாம். சொர்க்கத்துக்கு போகணுன்னா ஒரு திட்டம் இருக்கணும்ல. சொர்க்கத்துக்கு போகணுன்னா ஒரு திட்டம் இருக்கணுமா இல்லையா? அப்போ என்ன திட்டம் நம்மகிட்ட இருக்குன்னா, இந்த உலகத்தில் நான் என்னனாலும் விலை கொடுப்பேன், எதனாலும் இழப்பேன். சொர்க்கத்தை இழப்பதற்கான ஒரு காரிய வறுமையானால், என் ஈமானை பால்படுத்துவதற்கான ஒரு காரிய வறுமையானால் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை ஒரு காலம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சூழ்நிலைக்கு வரும். அவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்தை அடைய முடியும். அந்த எண்ணத்திலே நாம் இருப்போம். ஆகையால் நாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு திட்டம் வச்சுருக்குறோம். அப்புறம் என்ன செய்யணும், ஆசை வச்சுருக்குறோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும், தொழுகை. இதெல்லாம் இருக்குது. சொர்க்கத்துக்கு போகலாம் ஆசை இருக்குது, தொழுகலைன்னா ஆசைப்பட்டு என்ன செய்ய, தொழுகலைன்னா என்ன ஒன்றும் ஒரு பலன் இருக்காது. அதனால தான் இஸ்லாத்தில் முதல்ல அழுத்தி சொன்னது என்னது தான், தொழுகை. அப்போ தொழுதுட்டா அவர் யாராயிருவார், முஸ்லீமாக இருப்பார். முஸ்லீமுக்கு அடையாளமே தொழுகை தான். அவனால் தொழுகை விஷயத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நல்ல நல்ல பெண்கள்லாம் நான் பார்க்குறேன், சில பேர்லாம் நல்ல தொழுவாளியாக இருப்பாங்க, திடீர்னு நினச்சிடுவாங்க பேட்டரி கழட்டி வச்ச பொம்மை மாதிரி சைலண்டாக ஆயிடுவாங்க. ஒன்று ரொம்ப லேட்டாக தொழுவாங்க, இல்லை தொழுகையில் கொஞ்சம் பொடுவாக இருப்பாங்க. ஒரு காலத்திலும் தொழுகையில் நம்ம செஞ்சிடக்கூடாது, சடைஞ்சிடக்கூடாது. இன்னும் அல்லாஹ் சொல்லுதான், தொழுகைக்கு வந்து நிற்கும் பொழுது முனாஃபிக்கள் வந்து நின்னா அவங்க சோம்பேறித்தனத்துடன் நிற்பார்கள். எப்படி இருப்பாங்களா, சோம்பேறித்தனம். எப்பண்டா இது முடிய போகிற வழியெல்லாம் மாட்டிக்கிட்டோமே, முஸ்லீம் வேஷம் போட்டுட்டோமே, தொலை வண்டி இருக்கன்னு இருப்பாங்க. ஆனால் மூமின்கள் எப்படி இருப்பாங்க, தொழுகையில் இருக்கும்போது ஆசையோடு அல்லாஹ்வை பிரார்த்திப்பதோடு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலேயும் மிகப்பெரிய ஒரு விஷயம், சொர்க்கத்திலே மிகச்சிறந்த உன்னதமான விஷயம் என்னது, சொர்க்கத்தில் நிறைய நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் விட பெரிய பாக்கியம் என்னது, பார்க்குறது. அல்லாஹ் கேட்பான், சொர்க்கவாசிகளை பூரா கேட்பான், உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருக்கா, திருப்தியாக இருக்கீங்களா, வேறு எதுவும் வேணுமான்னு கேட்பானா. அப்போ நம்ம அந்த இப்படி தான் யோசிப்போம், அல்லாஹ் எல்லாம் தந்துட்டானேன்னு சொல்லி நினச்சிட்டு செய்வான். ரப்பே நீ எல்லாம் தந்துட்டேன், எங்களுக்கு போதுன்னு. இதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது, அது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லவான்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அது இதை விட ஒன்று இருக்கா சொல்லுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுவான், என்னுடைய திருவுருவம், என்னுடைய திருமுகத்தை உங்களுக்கு நான் காட்சியளிக்க போகிற சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் வந்து சொர்க்கவாசி முன்னால் அவனுடைய உண்மையான ரூபத்தை அப்பந்தான் நபிமார்களும் ரசூல்மார்களும் எல்லாருமே பார்ப்பாங்க, நாமளும் பார்ப்போம். இது வரைக்கும் எல்லாம் யாருக்கு எதை காட்டலை, தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டவே இல்லை. அப்போ எங்கே தான் காட்டுவான், சொர்க்கத்துக்கு தான் காட்டுவான். அப்போ அந்த சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு சாவி என்னது, தொழுகை. அப்போ தொழுகை என்பது எங்கே போய் நிறுத்தணும்ல, தொழுகை என்பது எங்கே கொண்டு நிறுத்துது, அல்லாஹ்வின் முன்னால் கொண்டு நிறுத்துது. சும்மா சொர்க்கம் சொர்க்கம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. சொர்க்கத்துக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அப்போ தொழுகை எங்கே கொண்டு நிறுத்துது, அல்லாஹ்வின் முன்னிலையில் நின்று அல்லாஹ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதற்கு தொழுகை என்று சொன்னால், அப்போ தொழுகை என்பது சாதாரண விஷயமா? அதனால் தொழுகை நாம் என்ன செய்யணும்னா நன்றாக விளைஞ்சிக்கிடணும். என்னென்ன தொழுகைலாம் இருக்குமோ எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ என்ன செய்யணும், நம்ம தொழுது கொண்டே இருக்கணும். குறிப்பாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு பாவம், நீங்கள் ஆம்பளையில வீட்டில் ஆம்பளையிலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் இருந்தாலும் துணியை யார் தான் துவைப்பியா, நீ ஒரு ஆள் தான் துவைப்பியா. நமக்கு அதெல்லாம் தெரியாமல் இல்லை. அதனால் என்ன செய்யுங்க, தொழுவுங்க, எண்ணத்தை நியத்து வைங்க.
8 தொழ முடியலாம் ஒரு 2 ரக்காத் தொழுக, அல்லாஹ் பொருந்திக்கிடுவோம். நீங்கள் சாதாரணமாக இருந்து தொழுதை விட ரொம்ப எந்திரிச்சு தொழணும் ஆர்வத்தில் 2 ரக்காத் தான் தொழுதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான நன்மை இருக்குது இல்லையா, மிக பெரிய நன்மை. ஏன் நீங்கள் உங்களுடைய பணி உண்மையிலே கஷ்டமான வேலை. எப்போ அந்த கஷ்டத்தை உணர முடியும்னு சொன்னால் 2 நாள் வீட்டமாக அவங்க வீட்டுக்கு போனால் தான் ஒரு ஆம்பளைக்கு என்னமெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு தாங்க தெரியும். அது தெரியுதுக்க வேண்டிய நினச்சி அடிக்கடி அவங்கள லீவ் கொடுத்து போச்சணும். எல்லோரும் எப்படி நினச்சிக்கலாம் தெரியுமா, மனைவியை கால் தோடைக்கு சாக்கு மாதிரியே நினச்சிருப்பான். அந்த வாசலில் மிதியடி போட்டிருக்கோமே அது மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னத்த கழட்டி போட்டால் துவைக்க வேண்டியானே, சோத்தை பொங்கி வைக்க வேண்டியானே, சாதாரண விஷயம் இல்லை. தியாகம் எல்லாம் அதெல்லாம் தியாகம். அதனால தான் உங்களுக்கு என்ன இல்லை, சமுதாய பொறுப்பு இல்லை. நல்லா விளங்கிடுங்க. பெண்களுக்கு ஏன் சமுதாய பொறுப்பு இல்லை? ஜிஹாது உங்களுக்கு கிடையாது. வெளியில் போய் நீங்கள் எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா, வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பெரிய போர் ஜிஹாது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்திலையும் தொலைவும் செய்யணும், துணிமணி துவைக்கணும், தொலைவும் செய்யணும், சோறும் போக்கணும், தொலைவும் செய்யணும், கணவரையும் பார்க்கணும், தொலைவும் செய்யணும், வயசான தாயோ தந்தையோ நம்மளை பார்க்க வந்தால் அவங்களையும் பார்க்கணும். இப்படி எல்லாமே ஆண்களால் முடியாத காரியம் எல்லாத்தையும் யாராக செய்கிறா? பெண்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெண்களை அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய உயர்ந்து அந்தஸ்துக்குரியவங்க. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, தலைப்புக்கு சம்மந்தம் இல்லைனாலும் பெண்களை பற்றின ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். அல்லாஹ்வோட தூதர்கிட்ட அல்லாஹ்வோட மனைவி மாதிரிலாம் கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, மறுமையில் உள்ள கூர்லின் பெண்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க படைப்பே அற்புதமான படைப்பு. அவங்க எச்சி விழுக்குனால என்ன செய்யும், தொண்டையில் தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கும். அவள் காலில் உள்ள எலும்பு கூட வெளியில் தெரியும், மஜ்ஜை தெரியும். அந்த அளவுக்கு அவங்க டிரான்ஸ்பரன்சி ஒரு வித்தியாசமான படைப்பாக இருப்பாங்க. அவங்க படைப்பிலேயே சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லிடுற நேரத்தில் அப்போ நாங்கள் சிறந்தவர்களா அவங்க சிறந்தவங்களா கேட்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அமைதியாக இருந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் சிறந்தவர்கள்னா. யாரை விட? ஹூரின் பெண்களை விட நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது, நோய் இருக்குது, இயற்கையாவில் அசுத்தங்கள் இருக்குது, இயற்கையாவில் கஷ்டங்கள் இருக்குது, உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் எல்லாம் இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் அல்லாஹ்வுக்கு சிறந்த நல்லடியானாக, ஒரு கணவனுக்கு சிறந்த மனைவியாக இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் யார்? ஹூரின் பெண்களை விட உயர்ந்தவர்கள் சுசலாச்சு சொன்னாங்க. அவங்க படைப்பு அப்படியே படைக்கப்பட்டிருக்கு. நம்மளே எப்படி படைக்கப்பட்டிருக்கு? எல்லாம் கலந்து படைக்கப்பட்டிருக்கு. அதில் நீந்தி நம்ம என்ன செய்கிறோம், உயர்ந்த இடத்துக்கு வாரன்னு சொன்னால் அதனால் பெண்களுக்கு அதிகமான. அதனால சொல்கிறேன், உங்களால் முழுமையாக தொழ முடியலாம் தகரச்சித்து ஒரு 2 ரக்காயத்து லேசாக அப்படி தொட்டு பாருங்களேன். இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுதுட்டேன்னா பெரும்பாலும் உடல் கோளாறுகள் இருந்தால் என்ன செஞ்சிடும், படிப்படியாக குறைஞ்சி நீ ஆரோக்கியமாக இருக்கீங்க. தொழணுங்க என்ன இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியம் மட்டும் இருக்கும். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் இனி வர காலங்கள் என்ன செய்யுங்க, தொழுகையை நீங்கள் ஃபுல்லாக தான் தொழணும் அப்படிங்கிற கான்செப்டில் தூர விட்டுருங்க. நீங்கள் அப்படி மாறுவீங்க. எப்போ மாறுவீங்க? கொஞ்சம் காலத்தில் சாதாரணமாகிடும். இப்போ 2 ரக்காத் தொழுதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, எப்படி முயற்சி இருக்கீங்களோ அது எப்படி அதே மாதிரி எப்படி ஈஸியாக ஆயிரும்னா 8 ரக்காத் தொழுது உங்களுக்கு தொழுதே தெரியாத அளவுக்கு ஆயிருவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும். இப்போ நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளையும் பெருசாகிட்டான், கல்யாணமும் ஆகிட்டோம். அப்போ என்ன செஞ்சிடணும், மரும வீட்டுக்கு வந்தால் வீட்டு பொறுப்பு பூரா யார்கிட்ட கொடுக்கணும்? மருமகிட்ட கொடுத்து நீங்கள் பூரா தொழுகையில் கவனம் செலுத்தணும். ஆனால் பெரும்பாலும் என்ன நடக்கு, தொழுகையில் கவனம் செலுத்த எல்லாம் கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. மருமகளை எப்படி ஓவர்டேக் பண்ணலாங்களே இருப்பாங்க. இப்போ என்ன வாய்ப்பு, அது இயற்கையாக நல்லா விளைக்கிடுங்க. மகனுக்கு திருமணம் முடிச்சுட்டா, மகளுக்கு திருமணம் முடிச்சா ஒரு ஆம்பளை கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பார்த்து எல்லா வேலையும் பார்க்க ஒரு ஆள் வந்துருச்சு. அவங்களுடைய நேரம் எப்படி ஆச்சு, டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் யாருக்கு மட்டும்தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. உங்கள் கணவர் இருந்தாருன்னா அவருக்கு மட்டும் தான் பார்க்கணும், அவருக்கு நீங்கள் தான் பார்க்கணும். சரியா? யாரை பார்க்க வேண்டாம், மகனை பார்க்க வேண்டாம். பேரன் பேத்தியும் ஆசைக்கு தூக்கினா போதும். மற்றெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? மருமகன் பார்த்துக்குவா, சமையல் பார்த்துக்குவா, துணியெல்லாம் அவளை துவச்சிக்குவா, எல்லாமே முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு 50% நினச்சிடும், ரிலீஃப் ஆகிடுவீங்க. அப்போ அந்த ரிலீஃபை நீங்கள் எப்படி கணக்கு பண்ணணும்னா, என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு நான் ஃப்ரீ ஆகிட்டு என்ன செய்ய போகிறேன்னா தொழுகையில் அந்த நேரத்தை முடிச்சு செலவழிக்க போகிறேன்னு பிளான் பண்ணணும். அப்படி ஒரு திட்டம் மட்டும் இருக்கா? இப்படிலாம் பிளான் பண்ணணும். நீங்கள் ஆசைப்படணும். நல்லா விளைக்கிடுங்க. எதையெல்லாம் திட்டம் முடியல, எதையெல்லாம் ஆசைப்படல, அதெல்லாம் நடக்குமா? அது மட்டும்தான் நடக்கும். அதெல்லாம் நடக்கும் இல்லை, அது மட்டும்தான் நடக்கும்.
நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாப் இன்டர்வலுக்கு முன்னால் முதல் பாதி கடினமான ஒரு ஆளாக இருப்பீங்க. கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடச்சி மாமியார் ஆகிட்டேன்னு சொன்னால் எப்படி ஆயிருவீங்க? செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் எங்கே செலுத்தலாம்? நீங்கள் இபாதத்தில் கவனம் செலுத்தலாம். இபாதத்தில் கவனம் செலுத்தலாம். நீங்கள் தொழுதுகிட்டே இருந்துட்டு மறுமலையமா ஒரு டீ தாயன்னு சொல்லுங்கள். மறும டீ கூட தரும்போது தொழுதுக்கிட்டு ஒதுவில் இருந்து குரானை முன்னால் வச்சு அப்படி தொழுதுகிட்டே அந்த டீயை குடிக்கலாம். உங்கள் மருமக உங்களுக்கு பெட்டி பாம்பால் அடங்கியிருப்பா. நீ சமைக்க விட்டுட்டு பக்கத்தில் போய் கையை பிடிச்சி கரண்டி போட்டு ஆடிக்கிட்டே இருந்தா நடக்க இல்லையா? அப்படி தான் இருப்பா. கொஞ்சம் வயசுக்கார என்ன செய்வா? நல்லா சமைக்க தெரியாது, சொல்லி கொடுக்கணும். என்ன இருந்தாலும் எங்களை மாதிரிலாம் நீங்களால் சமைச்சிக்கிற மாதிரி சொல்லவே கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் வயசு மாறும்போது உங்கள் கேரக்டரை மாற்றிக்கிட்டு புத்திசாலித்தனமாக நேரத்தை நிறைய மிச்சப்படுத்தி அதை எங்கே கூட செலவழிக்கணும்? நமக்காக செலவழிக்கணும். அடுத்த கூட சண்டை போட்டால் நமக்கு வேண்டிய செலவழிக்கும், டைம் வேஸ்ட்டு தானே. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பின்னால் உங்களுக்கு என்ன இருக்குது? நிறைய ரிலீஃப் ஆகக்கூடிய. அதுக்கு நீங்கள் ஒன்றே வச்சுருக்கணும், தெரியுமா? ஆரோக்கியத்தை வச்சுருக்கணும். ஆரோக்கியத்தில் என்ன செய்யணும்? கையில் கையிருப்பு வைத்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பு வரும்போது என் அலுமதில் எனக்கு ரப்ப 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளை தந்திருக்கிறான், 2 பொம்பளை பிள்ளை தந்திருக்கிறான். அவங்களாம் வளர்ந்து வாலிபம் என்னுடைய என்ன செய்யும்? பொம்பளை பிள்ளைலாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைனால 1 ட்ரெஸ் நீனே துவச்சிக்கொண்டு சொல்லிடலாம். வாஷிங் மிஷின் தாலி போட்டு போ, காய போட்டு போன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி மாற்றி விடணும். அப்பவும் நான் தான் துவைப்பேன், அப்பவும் நான் தான் சோப்பு போடுவேன், நான் தான் அவங்களுக்கு எல்லாம் செய்வேன்னு நிற்கக்கூடாது. பிள்ளைகளை பழக்கி விடணும். பொம்பளை பிள்ளைகளை பழக்கி விடணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு உள்ளூரில் இருந்தால் அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுக்கலாம். டக்குன்னு நீங்கள் அந்த வாலிபம் வந்தோன்னா அவங்க திருமணத்தை முடிச்சு வச்சுன்னா அந்த வேலையை உங்களுக்கு ஈஸி ஓவராயிடலாம். அப்போ நல்லா கொஞ்சம் கணக்கு பண்ணி வாழ்க்கையை திட்டமிட்டு அமைச்சு அந்த நேரங்களை போய் நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு நன்மையாக மாற்றக்கூடிய காரியங்களாகவும் அதுக்கு சிறந்த பயிற்சி தளம் எதுன்னா தொழுகை தான். அக்கீமு சலா, தொழுகையை நிலைநாட்டுவது தான். நீங்கள் தொழுகையில் கவனம் செலுத்திட்டேன்னா உங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் செய்வான். பாதுகாப்பும் பறக்கத்தை அள்ளி தந்துடுவான். நீங்கள் மௌத்தில் கூட நம்ம எப்படி செய்யலாம்? ராஜ மரணம் அடையலாம். நம்ம மௌத்து எப்படி இருக்கும்? சந்தோஷமாக. நல்ல மரணம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியில் தான் அந்த ரூஹு பிரியும். நல்ல ஒரு ஆத்மா வெளியேற்றும் போது அவர் என்ன செய்வார்னா, செய்தி சொல்லியாச்சு, நீங்கள் சொர்க்கவாசின்னு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சாவ போகிறவங்க மறந்து என்ன செய்வார்? சொர்க்கத்துக்கான போகிறேன்னு சந்தோஷம் பண்ணிவார். அந்த சந்தோஷம் இருக்கும்போது அவர் சந்தோஷமாக அவரே வெளியேற்றி கொடுப்பார். மரணத்தை கூட சந்தோஷமாக தானே முன் அந்த ரூவை வெளியேற்றக்கூடிய பெரிய பாக்கியசாலி யார்? தொழுகையாளியாக இருந்து அல்லாஹ்வுடைய சிறந்த அடியாளாக இருக்கக்கூடிய நமக்கு தான் அந்த பாக்கியம். உலகத்தில் நிறைய பேருக்கு இப்படிலாமல் செய்யும் இருக்கான்னு செய்யாது தெரியாது. ஆனால் இனி வரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்வோம்? நீங்கள் எதாச்சும் ஆரம்பித்தாலும் முதல்ல எங்கே தொடக்கப்புள்ளி இது தான், தொழுகை தான். தொழுகையில் நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. இயன்ற அளவுக்கு என்ன செய்யுங்க? தொழுகையை பக்துகளில் தொழுங்க. இயன்ற அளவுக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் சுண்ணத்துக்களை பேண பாருங்கள். இயன்ற அளவுக்கு நபில் முடிஞ்சால் தொழுங்க. சுண்ணத்து முன் சுண்ணத்து பின் சுண்ணத்தை மட்டும் கரெக்டாக தொழுதாலே அதுக்கு தனியாக ஒரு கூலி இருக்குது. என்ன கூலி இருக்குது? சுண்ணத்தை பேணி தொழுதாவுக்கு அந்த 16 ரக்கத்து சுண்ணத்து வரும். 16ன்னு சொல்லுவாங்க, 12ன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் விட்டுருந்தாங்க 12. அதை 12 அப்படிங்கிறத பேணி தொழுதுட்டா கண்ணிவா தொழுது. ஒரு நாள் பிரயாணத்துக்கு தொழ முடியல, தொழுதான் கணக்கு வந்துடும். பிரயாணத்தில் ஃபர்லே குறைஞ்சிருமே, சுண்ண தொழ வேண்டாமல். ஆனால் நமக்கு என்ன கணக்கு வந்துடும்? ஃபர்லு சுண்ண தொழுதாக தான் கணக்கு வரும். அப்போ அந்த தொழுகை அந்த சுண்ணத்தை நீங்கள் பேணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அதற்கு பிரத்யேகமாக ஒரு மாளிகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுண்ணத்தில் எழுப்புகிறான். அது எக்ஸ்ட்ரா நமக்கு தருது போக ஒவ்வொரு கூலிக்கு தகுந்த மாதிரி அதிகமாக என்ன செய்வான்? ஒவ்வொரு மாளிகைகளை தருவான். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கெல்லாம் ஆசைப்படுவோம். துனியாவில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? ஆசைப்பட்டுக்கிட்டு நம்ம நேரத்தையும் காலத்தையும் நான் நன்மைகளை அழிச்சிட வேண்டாம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பற்றி பேசினோமோ, எதை பகிர்ந்து கொண்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக என்னையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களே அல்லாஹ் ஆக்கிடுவான் பிரார்த்தத்தை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.